வணக்கம். வணக்கம். ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்துல நிறைய பேர் பிறந்திருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாமே நீங்க சொல்லக்கூடிய அந்த ராசி பலன் நட்சத்திர பலன் ஒரே மாதிரி இருக்குமா, பழிக்குமா? அதாவது ராசி நட்சத்திரம் நான் கொஞ்சம் வேற மாதிரி பார்ப்பேன். உங்களுக்கே தெரியும், 24 மணி நேரம் கிடையாது. அதாவது அளவுக்கு அதிகமா வெயில் அடிச்சாலும் தப்பு, அளவுக்கு அதிகமா மழை பெஞ்சாலும் தப்பு. பெய்யக்கூடாத நேரத்துல மழை பெஞ்சாலும் கஷ்டம்தான், அடிக்கக்கூடாத நேரத்துல வெயில் அடிச்சாலும் தப்பு தான். இப்பவே உங்களுக்கு சித்தர்கள் ஓலைச்சுவடியில அந்த அனுபவன் சார் கூட சொல்றாருல்ல, அளவுக்கு அதிகமா வெயில் வரும், அதனால அளவுக்கு அதிகமா மழை பெய்யும், நிலநடுக்கங்கள் வரும், நிறைய சரிவுகள் வரும், பேரழிவு வரும். ஏன்னா ஓசோன்ல ஓட்ட விழுந்துடுச்சு. அது சித்தர்கள் ஏட்டு குறிப்புல இருக்கு. அப்போ மிகப்பெரிய பிரளயம் வரப்போது, மக்கள்லாம் நிறைய அழிய போறாங்க அப்படின்னு மாதிரிலாம் அனுபவன் சார் நிறைய பேட்டியில நிறைய சேனல்ல பேட்டி கொடுத்துட்டு இருக்கு. அப்போ உங்களுக்கு அளவுக்கு அதிகமா வெப்பம்னா ஓசோன் ஓட்ட விழுந்த உடனே இயற்கைக்காக ஒரு பக்கம் சீமான் கத்திட்டு இருக்காரு, நம்ம ஆன்மீக ரீதியாக கத்திட்டு, அவ்வளவுதான் வித்தியாசம். அவரது வேற லைன், நம்மளது வேற லைன்னா, அவரது மக்கள், நம்மளது மக்கள் சேவை. இறை சேவைங்கிறது மக்கள் தானே. நான் ஆன்மீகவாதி அப்படி கிடையாது, இறை தொண்டு அப்படின்னா இறைவனுக்கு சேவைங்கிறது கோயிலுக்குள்ள, சாமியார் அப்படிங்கிறதெல்லாம் வெளியே. அப்போ உங்களுக்கு இந்த இயற்கை சீற்றங்கிறது இயற்கையை அழிக்க அழிக்க நம்ம நாடு அழியுதுன்னு அவர் போராடுறாரு. நம்மளுடைய பாரம்பரியம் அழிய அழிய நம்மளுடைய வம்சம் அழியுதுன்னு நான் போராடுறேன், அவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ ராசி பலன் இப்போ ஒரு குழந்தை பிறக்குது. ஜெயலலிதாமாவே மக நட்சத்திரம், எல்லாரும் முதலமைச்சர் கிடையாது, ஓகேங்களா? ஜெயலலிதாமா சிம்மராசி மக நட்சத்திரம்னு சொன்னாங்க. இப்போ அந்த அம்மா நட்சத்திரத்துல பிறந்தவங்க பல கோடி பேர் இருக்கான், அத்தனை பேர் முதலமைச்சர்ல சோத்துக்கு வழியில தான் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம். ரஜினி சார் பிறந்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்துல எல்லாம் பல பேர் இருக்கான், எல்லாரும் சூப்பர் ஸ்டார் கிடையாது. அப்ப அந்த திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த கர்மம் அந்த கர்மம். திருவோண நட்சத்திரத்திலேயே பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல லட்சம் பேர் பார்ப்போம். அப்போ இங்க எல்லாருக்கும் ஒரே ராசி பலன் சொல்லிடுறாங்க. இதுல இன்னொரு குரூப் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்ப எங்க வீட்லயே ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மேச ராசி அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு ஒரு குழந்தை பிறக்குது. அவங்களுக்கு அந்த ராசியிலேயே சனி உட்கார்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மேஷ லக்கணமா இருக்கு அது. அப்போ ஒரு குழந்தை இன்னொரு 15 வருஷம் கழிச்சு பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதே 15 வருஷம், ஏன்னா சனி ஒரு கட்டத்துக்கு வரதுக்கு 30 வருஷம் ஆகுமா, 15 வருஷம் போது 7வது கட்டத்துக்கு வந்துருவார். அப்ப துலாத்துல சனி உச்சம். இப்ப அதே குழந்தைக்கு அதே மேஷ ராசி, அதே மேஷ லக்கணம், ஆனா சனி எங்க உட்கார்ந்துருக்காருன்னா 7ஆம் வீட்டுல உச்சம். இப்போ மேச ராசி அஸ்வினி நட்சத்திர நேர்களே அப்படின்னு பொது பலன். அதுல என்ன சொல்லிடுறாங்கன்னா, இது பொதுவான பலன், மீதி எல்லாம் உங்க ஜாதகத்தை தான் பார்க்கணும், அவ்வளவுதான், முடிஞ்சது. அந்த ஜாதகத்திலுமே 24 மணி நேரம் இல்லை, அது வேற ஒரு பக்கம். அதனாலதான் இன்னைக்கு இந்த 25 வருடம் ஜோதிடம் பெருகி நிறைய மக்களுக்கு புரியுதும் தெரியல, பரிகாரம் என்ன பண்றோம்னு தெரியல, எதுக்கு பண்றோம்னு தெரியாது. சரி சொல்றான், என்ன சொல்றேன்னா, ஒரு டாக்டர்கிட்ட ஒரு பேஷண்ட் இருக்கு, நான் அந்த பூர்வீகம் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொன்னேன்னா, ஏங்க நீங்க கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா நாங்க பொறுப்பு இல்லை, பயந்துடும், உயிர் பயம், உங்க குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும், நம்ம பேரண்ட்ஸுக்கு ஏதாவது ஆயிடும், என்ன ஆயிடுது, இந்த பரிகாரம் பண்ணலன்னு வாழ்க்கை கெட்டுரும், பயந்துடும். அப்போ தன் பிள்ளைக்கு காசை விட பிள்ளை தான் முக்கியம். அவன் பயந்து பண்றான். உன் பயத்தை அவன் வியாபாரமாக, உனக்கு தேவை இருக்கு. அப்போ நீ என்னைக்கு இன்னொருத்த மூளையை நம்புறியோ அவன் மூளை செலவை பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போ எதையாவது தின்ன நம்ம பித்தம் தீரம்னு ஓடுறது. அப்போ மேசராசியில சனி ஒரு புதிரன். அப்போ அந்த சனி தசை நடக்கும் போது இவனுக்கு நீச்சம். இப்போ ஒரு கிரகம் ஒருத்தனுக்கு உச்சம்னு வச்சுக்கோங்களா, ஒரு கிரகம் ஒருத்தனுக்கு உச்சம். அப்போ ஒருத்தனுக்கு உச்சங்கும் போது என்ன சொல்லிடுறான்னா, உச்ச பலன் உனக்கு இவ்வளவு யோகத்தை தரும். ஒரு கிரகம் உச்சமா இருந்தா அதனுடைய நெகட்டிவும் உச்சமா இருக்கும். ஒரு கிரகம் நீச்சமா இருந்தா, பலம் இல்லாம இருந்ததுன்னா, அது தசாபுத்தி வரும்போது அதை நீ ஆக்டிவேட் பண்ணலன்னா அது கெடுதலா தான் இருக்கும், நல்ல பலன் தேங்கி கிடக்கும். அப்போ என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீச்ச பங்க ராஜயோகம். சிம்மத்துல கடகத்துல செவ்வாய் நீச்சம், துலாத்துல சூரியன் நீச்சம், மகரத்துல குரு நீச்சம்னு போட்டுருவோம். அப்படி ஒரு 3 கட்டம். இதுல விருச்சிக லக்கணத்தை போட்டாங்கன்னு வச்சுங்களேன், செவ்வாய் இங்க வீடு கொடுத்துட்டாரு, அவர் நீச்சம், நீச்ச பங்க ராஜயோகம். நீச்ச பங்க ராஜயோகம்னா கெட்ட வழியில வரக்கூடிய பணம் தான் 2ஆம் நம்பர் பணம். அப்போ ஒருவர் அழிஞ்சோ இல்ல ஒரு பெரும் பணம் எங்கேயோ இருந்து வருதோ, அந்த 2ஆம் நம்பர் பணம் உன்னை யோகமாக்கி அது என்ன பலன்? நீ பணத்தின் அடிப்படையில மட்டும் ஜோதிடம் பார்க்கறதுல என் உடம்புல ஃபுல்லா. இப்போ அன்னைக்கு ஒரு கிளைண்ட் வராங்க, அவங்க தாத்தா சம்பாதிச்ச சொத்து அத்தனை ஏக்கர், அவங்க பசங்க அதுல பண்ணையம் பார்த்துருக்காங்க. இப்போ தாத்தா சம்பாதிச்ச சொத்து யாருக்கு? பேரனுங்களுக்கு. அப்போ இதை பிரிக்கும் போது இதுல ஒருத்தன் கையெழுத்து போடல, இவன் கையெழுத்து போடல, இப்ப எவனும் அனுபவிக்கல, சொத்து அனாமத்து. அப்போ உனக்கு அந்த பூர்வீகமே தெரியல, அவங்க அனுசரணை இல்லாம அந்த சொத்து உனக்கு எப்படி கிடைக்கும்?
மொத்தத்துல சொத்தை அனுபவிக்கிற உனக்கு பல கோடி பணம் இருந்தும் கஷ்டப்பட்டு உழைச்சு சேர்த்தவங்கிட்டே அந்த காசு இல்லை, அதை பாதுகாக்க உழைச்சவனும் அதை அனுபவிக்கல. கடைசியில தான் பேர்ல இருந்து இவனுக்கு அந்த யோகம் இல்லை, கோர்ட்டு கேஸ் யாருக்கும் இல்லை. ஒரு வரப்பு சண்டையில அண்ணன் தம்பி வெட்டிக்கிட்டு செத்த கதைலாம் வருது. ஒரு வரப்புங்க, அந்த வரப்புல புல்ல இருத்த கதை. அது எப்படி அவன்கிட்ட நான் இறங்கி போகணுமா? அவன் என்கிட்ட இந்த மாதிரி பேசணும், நான் தாழ்ந்து போகணும். அங்கே அந்த எண்ணம் என்னன்னா, அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு இதுதான் சனி. உனக்கு அந்த கிரகம் நெகட்டிவா இருக்கா, அதை பாசிட்டிவ் பண்ணா. அப்ப அதனாலதான் சொல்றேன், உனக்கு 7ரை சனி நல்லா இருக்கும்போது அது நல்ல இடத்துல, உனக்கு அது நீச்சமா இருக்கா, நீ திருநள்ளாறு போகலாம். இல்ல அந்தந்த இடத்துக்கு, எந்த இடத்துக்கு போனா உன் பிரச்சனை தீரும், அப்படிதான் போகணும். இப்ப எல்லா ராசிக்கும் எல்லா கிரகமும் பாசிட்டிவா இருக்குமானா இருக்கு, எல்லா கிரகமும் நெகட்டிவா இருக்குமானா இருக்காது. அப்போ பாசிட்டிவ்லயும் நெகட்டிவ் இருக்கு, நெகட்டிவ்லயும் பாசிட்டிவ் இருக்கு. ஆனா அது எங்க போனா உனக்கு தீரும். அப்போ ஒருத்தனுக்கு சனி நடக்குதுன்னா, சனி வந்து இப்போ ஒரு இடத்துல நெருப்பு பிடிச்சி எரியுது, நிறைய பக்கம் நெருப்பு பிடிச்சி எரியுது. இந்த நெருப்பு கடலை நோக்கி போனா அணைஞ்சிரும். அப்போ அந்த நெருப்பு கடலை நோக்கி போகுமா, காஞ்சி சருகு நோக்கி போகுமானா காஞ்சி சருகு நோக்கி தான். அப்போ நம்மளுடைய எண்ணம் அதை நோக்கி தான் பயணிக்கும். அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் உச்சமா இருக்கிறவனுக்கு தீமை நடக்கும் போதும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் எடுத்துட்டு போகும். அப்ப அதை மாற்றக்கூடிய சக்தி அந்த பூர்வீகத்துக்கும் நம்ம சொல்லக்கூடிய அந்த கோயிலுக்கும் தான் இருக்கும். ஏன்னா கோபுர கலசத்துல செம்புல தான் கோபுர கலசம் வச்சிருக்கோம், காப்பர். இந்த காப்பர்ல செம்புல தண்ணி கொடுங்க. செம்புனா என்னது? செம்பு பாத்திரம், அந்த செம்பு உலோகம். இவன் உடனே செம்பு சில்வர்ல நிறசொம்பு தண்ணி விடணும், செம்பு பாத்திரத்துல கிருமி விட்டு. அதனாலதான் கோயில் கோபுர கலசம் எத்தனை ஆயிரம் வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கிற காரணம், அது நெகட்டிவ் உள்ள எடுத்துக்காது, வெளியே தள்ளிடும். அந்த மாதிரி உங்களுக்கு கோயில் கோபுர கலசத்தை சுத்தி தான் அவ்வளவு இருக்கும். அப்போ அது கருவறைக்குள்ள எவ்வளவு பாசிட்டிவ் மட்டும்தான் உள்ள கொடுக்கும். அதனாலதான் கோயிலுக்கு போனா உங்களுக்கு அப்படி ஒரு மைண்ட் பீஸ்ஃபுல் கிடைக்கும். இறைவன் ஆலயங்கிறது அவன் ஃபுல்லா பாசிட்டிவா கொடுத்து வச்சிருக்கான். அது இயற்கையில இருந்து எதை கொடுத்தா பாசிட்டிவா எடுக்கும். அப்போ காப்பருங்கிறது கேழ்வரகுல இருக்கு, அதை முளைக்க வச்சு சாப்பிடுன்னு சொல்றேன், அவ்வளவுதான் தெரியாது. ஆனா எல்லாரும் எல்லா நேரத்திலயும் அதை சாப்பிட்டா அது வேலை செய்யுமா? அந்த இடத்துக்கு போய் ஆக்டிவேட் பண்ணிட்டு சாப்பிடு. அதனாலதான் எல்லா ராசியும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ 27 நட்சத்திரம் இருக்கு, 12 ராசி இருக்கு, 9 கிரகம் இருக்கு. இந்த 27 ராசிலயும் 4 பாதம் இருக்கு. ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒரு கிரகம்ங்கிறீங்க. அந்த தசாபுத்தி காலங்கள்ல தான் அது வேலை செய்யுங்கிறீங்க. இப்போ குரு இந்த பயிற்சி, இப்போ குரு பயிற்சி வந்துருச்சு. குரு பயிற்சி வந்தோன்னா மொத்தத்துல 12 ராசிக்கும் 27 நட்சத்திரத்துக்கும் பலன் சொல்றீங்க. இதுல ஒரு சொல்றதுன்னா அந்த தசா புத்தி கரெக்டா இருந்தா தான் அது வேலை செய்யும். அப்ப அதுலயும் நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்குங்கிறீங்க. ஆக மொத்தத்துல இந்த ஜோதிடம் பார்க்கறது எதுக்கு? பரிகாரம் என்பது மொத்தமே வாழ்றான், இதை தேடுறவன் ஓடிக்கிட்டே தான் இருக்கான். எத்தனை குறைபாடு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இந்த ஜோதிடம் இந்த 25 வருஷத்துல பரிகாரமும் வளர்ந்துருச்சு, ஜோதிடமும் வளர்ந்துருச்சு, மக்கள் வாழ்வாதாரம் மட்டும் அப்படியே இருக்கு. நாளுக்கு நாள் அதாவது கீழே அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. குடும்பங்கிறது நிறைய மறந்துட்டான், பூர்வீகமே தெரியல. அப்போ ராசி பலன் பார்க்கணும் அப்படின்னா நீ எந்த ராசியில பிறந்திருக்க. இந்த ராசிங்கிறது இந்த உடல், உயிருங்கிறது அப்பா கொடுத்த அந்த உயிரணு, அம்மா கொடுத்தது உடல் அணு. அப்ப இந்த 16 வழியினுடைய டிஎன்ஏ உனக்கு எந்த கிரகம் கெட்டிருக்கோ அந்த கிரகம் உனக்கு எந்த இடத்துல இருக்கு, அது என்ன உறவா இருக்கு. இப்ப சனினா பெரியப்பா, அண்ணன், பெரியம்மா, அக்கா. சனினா எலும்பு. அப்ப அது எந்த பார்ட்ல இருக்கு? சனிலாம் பெண்ணுக்கு 4ஆம் இடத்துல இருந்ததுன்னா சில பேருக்கு குழந்தை கல்யாணத்துக்கு அப்புறம் தாய்ப்பால் இருக்கும், கம்மியா இருக்கும். சில பேருக்கு 8ஆம் இடத்துல இருந்தா மாதவிடாய் பிரச்சனை இருக்கும். அப்ப அதுக்கு லக்னமும் சரியா இருக்கணும், ராசியும் சரியா இருக்கணும். அதுலயும் 24 மணி நேரம் இல்ல அப்படிங்கிறது இன்னைக்கு விஞ்ஞான பூர்வமா சொன்னாலுமே, நான் அத்தனை மணிக்கு தாங்க பிறந்தேன், நீங்க 24 மணி நேரத்துல கரெக்டா டேட் போட்டு நான் அந்த மணிக்கு தான் பிறந்தேன், அது எப்படி நீங்க மாத்தி சொல்லலாம்? அப்போ ஒரு விஷயம் மாறணுங்கும் போதுதான் மாறும். அவன் கர்மா இருக்கிற வரைக்கும் அவன் மண்டையில ஏறாது. ஏன்னா மறதி நமக்கு வரக்கூடிய வியாதி. நம்ம ஒரு விஷயத்த மறந்துட்டோம்னா அதுவே பெரிய வியாதி. இது மக்கள்கிட்ட நிறைய பக்கம் இருக்கு. கேட்டா நான் கரெக்டா தானே உழைக்கிறேன், அவன் தான் என்னை ஏமாத்தணும். இப்ப நான்கிறதுக்கு என் தலைமுடி என்ன கேட்டீங்கிறது இல்லை. நான் இப்ப நீங்க இப்ப இத்தனை மணிக்கு வருவீங்க, என்ன பேசுவேங்கிறது பேசி வச்சு தெரியாது. அதே மாதிரி என்னை தேடி இவங்க வருவாங்க, இவங்களுக்கு இந்த வாக்கு சொல்லப்போ எனக்கு எப்போ பசி வரும், எப்போ தூக்கம் வரும், என் உடம்புல எந்த நோய் வரும், எப்போ போகும், எது இருக்கும், எது இருக்காது, எது வீக், எதுவுமே இல்லை. நான் அப்படின்னா இந்த கிரகங்கள் பிரபஞ்சனா என் உறவுகள். அப்போ அந்த அணுக்கள் வீக் ஆகும்போது அந்த உறவு கெடுது. எப்படி உனக்கு செவ்வாய் கெட்டு போச்சுன்னா ஒண்ணு சித்தப்பா உறவு கெட்டுடுது, சித்தி கெட்டுடுது, மாங்கல்யக்காரன், அசையும் சொத்து, அசையாத சொத்து, இல்லைன்னா பிளட்டு,
இல்லைன்னா பிளட் கணவன் சம்பந்தப்பட்டது, உனக்கு இந்த செவ்வாய்ங்கிறது வந்து அசையும் நம்ம வீடு வாசல் வண்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இப்படி ஏதாவது. அப்போ உனக்கு அது எந்த இடத்துல இருக்கு, அது என்ன உறவு காரகத்துவத்துல இருக்கு, எந்த மாதிரி பார்வை பார்க்குது. செவ்வாய்க்கு போட்டுறான் 4, 7, 8 பார்வை. அப்ப அந்த 4, 7, 8ல என்னென்ன கிரகம் இருக்கு, அது என்னென்ன உறவா இருக்கு, அது உன் உடம்புல என்ன உறுப்பா இருக்கு, இப்படி போட்டு எடுத்து அதை போட்டு அலசி ஆராய்ச்சி சொல்றான். இதுக்குதான் ஒரேடி அந்த 8 வழிக்கு போயிட்டியா உனக்கு ஓரளவுக்கு வர்றது தப்பிச்சிரும். அதாவது நம்ம வந்து மழையை தடுக்க முடியாது, விடையாவது கொடுக்கணும்ல. அப்போ உன் பிரச்சனையை தடுக்க முடியலன்னா பாதுகாக்கணும்ல. மொத்தத்துல நீ இந்த கோயிலுக்கு போனா ஏற்கனவே ஏதாவது ஒரு கோயிலுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பலன் சொல்றாங்க. இப்போ வந்து நீங்க இந்த நகை கடைக்கெல்லாம் போனீங்கன்னா, ஒரு நகை கடையில என்ன ரேட்டு கேட்குறீங்களோ அந்த சுத்து வட்டாரம் பூரா இல்லை, அந்த சிட்டி பூரா ஒரே ரேட்டா இருக்கும். ஒரு சில கடைகளில் மட்டும்தான் மாறுதலா இருக்கும். அதே மாதிரி ஒரு வெள்ளியா இருக்கட்டும், இப்படி எந்த விஷயம் எடுத்தீங்கனாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கும். அந்த செய்குலி சேதாரத்துல இருந்து சில பேர் பழக்கத்துக்காக மட்டும்தான் குறைச்சு கொடுப்பான். ஆனா இங்க ஜோதிடர்கள்ல யாராவது ஒருத்தர் சொன்ன மாதிரி இன்னொருத்தர் சொல்றது இருக்குமா? வாய்ப்பே கிடையாது. அப்போ உங்களுக்கு ஒவ்வொருத்தர் பாகுபாடும் எண்ணமும் மாறுபடுது. ஒரு சூரியன் தான் உங்களுக்கு சூரியனை வச்சுதான் மொத்தமும். இப்போ இந்த ஒரு சூரியன் தான் சிவன் அப்படின்னா, நமக்கு சூரியன் கண்ணு போட்டிருக்கிற கண்ணாடி எல்லாம் போட்டிருக்காங்கன்னா, சூரியன் சனி சேர்ந்த ஒரு சேர்க்கை, சூரியன் செவ்வாய் பார்வை இருந்தா ஒண்ணு, இப்படி எத்தனை இருக்கு மொத்தம்? 9 கிரகம் இருக்கு. இந்த 9 கிரகத்துல எந்த கிரகத்தின் பார்வை இருக்கு, அதுக்கு தகுந்த நோயை உனக்கு கொடுக்குது. அப்ப அதுக்கு தகுந்த உணவை எடு, அதுக்கு தகுந்த கோயில் எடு. அந்த கதிர்வீச்ச பௌர்ணமிக்கு மட்டும்தான் அங்க கோயிலுக்கே போகணும். அமாவாசை இருட்டுல போகவே கூடாது. இன்னைக்கு அமாவாசைக்கு தான் பரிகாரம், அமாவாசைக்கு தான் கோயில்ல கூட்டம், அமாவாசைக்கு தான் மொத்தமா குமிறாங்க. எங்க கார்பன் டை ஆக்சைடு அதிகமா வர்றதே அமாவாசை தான், ஹீட் அதிகமா உற்பத்தி ஆகிறதே அமாவாசை தான். அமாவாசைக்கு தான் நம்ம இருட்டுல வெளியே போக கூடாது சொல்லுவாங்க. கன்சீவா இருந்ததுன்னா கோயிலுக்கு போக கூடாது அப்படின்னா காட்டுக்குள்ள. அதே மாதிரி உனக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனியா போக கூடாது. எல்லாமே அந்த இருட்டு. அப்போ உங்களுக்கு இருளுங்கிறது நம்ம வந்து கெட்டதை விளக்க முடியாது. இருளுங்கிறது வந்து எத்தனைன்னா 65%, நல்லதுங்கிறது 35%. ஏன்னா இரவுக்கு அப்புறம் பகல் அப்படிங்கிறது வந்தாலுமே அந்தந்த பில்டிங்கு மரத்தின் நிழல்ங்கிறது ஒளியே ஒளியாது. பகல்லையும் நிழல் இருக்கும், ராத்திரியும் நிழல் இருக்கும். அப்ப அந்த இரவின் நீளம் அதிகம். அப்ப நிழல்ல இருந்து நிஜத்தை தக்க வைக்கணும், அதுதான் கஷ்டம். அதுதான் பாசமா இருக்கு. இந்த 35% தக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப 5% ஆயிடுச்சு. இப்ப இந்த சூரியன் வந்து பூமி சுழற்சி இருக்குல்ல, இந்த சுழற்சியில தான் சூரியன் வந்து இந்த கடல்ல மறையும் போது அடுத்த நாட்டுக்கு ஒளிச்சோம். இந்த கடல்ல வந்து காலையில 4 மணிக்கு அவர் கடல்ல உதிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப 4 மணிக்கு அவர் உதிச்சுருவார். அதனாலதான் கடல்ல 4 to 6 நான் போய் குளிக்க சொல்றேன். ஏன்னா உனக்கு அத்தனையும் கடல்ல இருக்கும், அத்தனை கிரகத்தின் கதிர்வீச்சும் கடல்ல இருக்கும். கடல் அத்தனை கிரகத்தின் கதிர்வீச்சு இருக்கும், அத்தனை மூலிகையும் கலக்கிறது கடல். உப்பு ஏன் வருது? சந்திரனா உப்பு, ஏன்னா நிலவின் ஒளி அதுல பட்டுக்கிட்டே இருக்கும் கடல்ல. இந்த பக்கம் இல்லைனாலும் ஒரு பக்கம் போடும், அதனாலதான் உப்பு அதுல உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அப்போ இந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சினாலதான் கடல்ல இத்தனை மாறுபாடு. உங்களுக்கு கடல் வாழ் உயிரினத்துக்கும் ஆக்சிஜன் வேணும், அதனுடைய பர்சன்டேஜுக்கு தகுந்த மாதிரி. நமக்கு அந்த ஆக்சிஜன் பத்தாது. புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் கிரகங்களின் மையப்பாட்டிலே தான் நடக்கும். அப்ப அந்த கிரகம் உனக்கு நன்மையா தீமையா அப்படிங்கிறத பார்த்தா ஓரளவுக்கு உன்னை கணிச்சு, இந்த வாழ்க்கையில 40,000 வருஷம் வாழ்ந்தவன் இந்த கிரகங்களையும் இயற்கையும் கணித்தவன். இன்னைக்கு வெறும் 40 வருஷம் தான் வாழ்றீங்க. அடுத்த தலைமுறை குழந்தை இருக்குமான்னு தெரியல. இந்த 40, 50, 50, 60 இப்படி கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்துறதுக்கு என்னால முடிஞ்சதை நான் சொல்றேனே தவிர முழுசா மாத்திருவேன் நான் தான் வள்ளல் அப்படி சொல்லலை. பூர்வீகத்தை முடிஞ்ச வரைக்கும் நினைவுபடுத்துறேன். ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம், ஒரே குணத்துல இருக்காது, ஒரே வியாதியை தராது, ஒரே மாதிரி வாழ்க்கை இருக்காது, ஒரே மாதிரி சிந்தனை இருக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி அது எந்த இடத்துல இருக்கு, நீ என்ன தசாபுத்தியில பிறந்திருக்க, எந்த கிரகம் உனக்கு நீச்சம் உச்சமா இருக்கோ அதுக்கு அந்த தசாபுத்தி காலங்கள்ல அதுக்கு தகுந்த உணவையும் அதுக்கு தகுந்த உறவையும் பாதுகாப்பு. ஒரு 2 காந்தம் எதிர் துருவமா இருந்ததுன்னா ஒட்டிக்கும். ஆனா அதே காந்தத்துல ஒரு துருவம் உங்களுக்கு ஒன்னா இருக்கு, கிட்ட போனா கூட. அப்போ ஒரே கனெக்டிவிட்டி உள்ள ஒரு ஆணை போல சேர்த்து வச்சுன்னா பிரிஞ்சிடும். அப்படிதான் இன்னைக்கு பொருத்தம், அப்படிதான் பொருத்தம். அந்த தசாபுத்தி காலங்கள்ல இப்ப அது எதிர் துருவமாவே இருக்கு, ஒட்டிக்குது. அந்த தசாபுத்தி காலம் வரும்போது ரெண்டும் ஒரே மாதிரி மாறிடுது, மாட்டிக்குது.
புரியுதா உங்களுக்கு? அந்த தசாபுத்தி காலங்கள்ல பிரிவு வந்துருது. அப்போ சேரும்போது பிரச்சனை இல்லை, சேர்ந்த இடம் தான் பிரச்சனை. இன்னைக்கு சேர்ற எல்லாமே வந்து இன்னைக்கு நல்ல தண்ணியை கொண்டு போய் காவாயில ஊத்தினாலும் சாக்கடை தான். அந்த சாக்கடையும் கடலில் கலந்தால் புனிதம் பெறும். ஏன்னா கடல்ல எதை கலந்தாலும் கிடையாது. அப்பேற்பட்ட கடல்ங்கிறது நம்மளுடைய மூளை. இந்த மூளையை பயன்படுத்தினா எந்த விஷயத்தையும் ஜெயிக்கலாம். மூளைங்கிறது நமக்கு இறைவன் கொடுத்த பொக்கிஷம். இந்த கலைஞர் கூட சொல்லுவாங்களே, அவர் மூளையெல்லாம் 300 கிராம்னா அந்த மூளையை வந்து வாங்குங்கடா அப்படிம்பாங்க. எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடையாது. ஏன்னா அவர் கலைஞர் அப்படின்னு சும்மா படிக்காத ஒருத்தன் அவ்வளவு புஸ்தகம் எழுதியிருக்காரு. சும்மா வந்து அரசியல் வேலை, அவருடைய மூளையை பற்றி மட்டும் பேசு. அந்த அளவுக்கு சிந்தனைகள் இருக்கு. இப்போ ஒருத்தனை ஏமாத்துறதுக்கும் திறமைகள் அப்படிங்கிறது அந்த புத்தியை பயன்படுத்தி தான். மற்றவர்கள் மூளையை மதியற்றவன் இன்னொருத்தனை, ஒரு மதி உள்ளவன் இன்னொருத்தனை மதி இல்லாத மாதிரி பயன்படுத்திடுறான்ல. அப்போ இன்னைக்கு பாருங்க, ஒரு அறிவு உள்ளவங்க பக்கத்துல தான் பயில்வான் மாதிரி இருப்பான். செவ்வாய்ங்கிறது போர், ஆனா மதி மந்திரி. மந்திரிங்கிறது யாருக்கு கொடுக்குறாங்க? அறிவுக்கு. ஒரு அரசவையை காக்கக்கூடிய சக்தி அறிவு. அப்போ உன் அரசவை என்பது உன் குடும்பம். ஒரு அரசவை வச்சு நாடே வாழணும்னா உன் வீடுங்கிற அந்த மூளை வச்சு உன் வீட்டை ஏன் வாழ வைக்க முடியாது? அதுக்கு தேவை அறிவு. அப்ப சரியா பயன்படுத்தினா உங்க ராசி நட்சத்திரத்தை வச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை கண்டிப்பா நிவர்த்தி பண்ண முடியும்.